Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் கனித்தமிழ் மாநாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா கனித்தமிழ் மாநாடு கனித்தமிழ் 24 அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒன்று சென்னையில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் இந்த ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எப்படி தமிழ் மொழி அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ப வளர்ந்துட்டே வருது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் தான் முதல் பாயிண்டில் இருக்குது. சென்னையில் நடைபெறுகின்ற பன்னாட்டு கனித்தமிழ் 24 மாநாடு தமிழ் சான்றோர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகெங்கும் வாழும் சாமானிய தமிழர்களுக்கும் பெருமிதமும் ஊக்கமும் அளிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கனித்தமிழ் 24 அப்படிங்கிறது சென்னையில் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 25 வருஷங்களுக்கு அப்புறமா டெக்னாலஜியும் தமிழ் மொழியும் ரிலேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. இதுக்கு முன்னாடி தமிழ் நெட் 99 அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கும் சரிங்களா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் நெட் 99 அப்படிங்கிறது 25 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் கனி தமிழ் 24 அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கும். ஸோ யாரும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கிறத சொல்கிறோம் சரிங்களா. ஸோ தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கிறதுக்கு தமிழில் பார்த்தோம்னா கரெக்டான தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு தான் அரசாங்கத்துக்கு கீழே செயல்படக்கூடிய இந்த ஒரு அமைப்பு தான் இந்த கனித்தமிழ் 24 அப்படிங்கிற மாநாடையும் நடத்தியிருப்பாங்க. இவங்க தான் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறதையும் கையெழுத்திட்டு இருப்பாங்க. ஸோ யார் கூட அப்படின்னு பார்த்தோம்னா AI சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தோட தான் இந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. ஸோ தமிழ் மொழியோட பரிணாம வளர்ச்சியை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக அதான் சொல்லியிருப்பாங்க. எப்போ செம்மொழியாச்சு, எழுத்து சீர்திருத்தங்கள்லாம் எப்படி வந்துச்சு, தமிழ் மொழியோட அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ப வளர்ச்சியாக நம்ம வளர்ந்துட்டே வருது இல்லையா நம்ம தமிழ் மொழி. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. நமக்கு பார்த்தோம்னா விக்கிபீடியாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த மொழிகளில் 2வது இடத்துல இருக்கும். குவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி கேட்கும் தளத்திலையும் நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டே வரோம் தமிழ் மொழியை. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை அடுத்த கட்டமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா AI செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழ் மொழி எப்படி வளர்ந்துட்டே வருது, எப்படி இதுக்கப்புறம் வளரப்போகுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்காக இருந்த மாநாடு தான் இந்த ஒரு மாநாடு. அதில் தான் இந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறதும் கையெழுத்தாயிருக்கு சரிங்களா. ஸோ யாருக்கும் இடையிலனா AI சிங்கப்பூருக்கும் தமிழ் இணைய கல்விக் கழகம் அதாவது தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ இவங்க தான் இந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறத கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஆர்டிக்கல் கழுகுகள். ஸோ கழுகுகள்னு பார்க்குறப்போ கழுகுகளோட கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு பின்னணியில் தமிழக அரசாங்கம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அண்டை மாநிலங்களான கேரளம் மற்றும் கர்நாடகத்தின் ஒருங்கிணைப்புடன் நடைபெற்ற தமிழ்நாடு வனத்துறையின் 2வது ஒருங்கிணைந்த கழுகுகள் கணக்கெடுப்பின்படி அந்த பறவைகளின் எண்ணிக்கை 246 என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஸோ கழுகுகளோட இந்த ஒரு சென்சஸ் அப்படிங்கிறத தமிழ்நாடு கவர்மெண்ட் யாரோட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா மற்றும் கர்நாடகாவோடு சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ எந்த ரீஜனில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் அதை ஒட்டிய நிலப்பரப்புகளான சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், கேரளத்தின் வயநாடு பந்திப்பூர் புலிகள் காப்பகம், கர்நாடகத்தின் நகர்ஹோலி புலிகள் காப்பகம் ஆகியவற்றில் வரலாற்று ரீதியாகவே கழுகுகள் ஆதரிக்கப்படுகின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கழுகுகளோட அந்த ஹேபிடேட் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லவும் வராங்க சரிங்களா. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் தான் நமக்கு கழுகுகளோட ஹேபிடேட் வரலாற்று ரீதியாகவே அங்கே தான் அதிகமாக காணப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டெக்லோஃபெனாக் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். இதில் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்க போகிற விஷயமும் இதுதான் சரிங்களா. டெக்லோஃபெனாக் அப்படிங்கிறது கால்நடைகளை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து வகை சரிங்களா. ஸோ இந்த டெக்லாஃபெனாக் அப்படிங்கிறது அதிகப்படியாக கால்நடைகள் மேலே பயன்படுத்திட்டே வராங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கால்நடைகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய கழுகுகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுது ஓகேங்களா. ஸோ டெக்லாஃபெனாக் அப்படிங்கிற அந்த மருந்தை கால்நடைகளில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த விஷயம் என்ன ஆகுது, கால்நடைகளை வேட்டையாடிட்டு போய் சாப்பிட்றப்போ கழுகுகளுக்கு இந்த டெக்லோஃபெனாக் அப்படிங்கிற மருந்து ஒத்துக்க மாட்டேங்குது. இதனால கழுகுகளோட அந்த எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஈகிள்ஸ் டையிங் டியூ டு டிக்ளோஃபெனாக் அப்படிங்கிறது அதிகமாச்சு ஓகேங்களா. ஸோ டிக்ளோஃபெனாக்னால கழுகுகளோட
உயிரிழப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வந்துச்சு. இதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த டெக்ளோஃபெனாக் அப்படிங்கிற மருந்தையே ஒட்டுமொத்தமாக தடை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கழுகுகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றதுக்கு. சரிங்களா, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இறந்த கால்நடைகளை கழுகுகள் தங்கள் இரையாக்கி கொள்ளும் போது அந்த மருந்தும் கழுகுகளின் உடலில் புகுந்து விடுவதால் கழுகு இனம் மெல்ல மெல்ல அழிந்து வந்தது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தோம். பிற காரணங்களும் இருக்கு. என்ன மாதிரியான காரணங்கள்? கழுகுகளின் எண்ணிக்கை குறைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் டெக்ளோஃபெனா மருந்தின் விற்பனை இப்போது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமான விஷயம், தெரியாத விஷயம் நிறைய பேருக்கு. டெக்ளோஃபெனாக் அப்படிங்கிறது கேட்டிலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த கேட்டில் வேட்டையாடிட்டு போய் சாப்பிடக்கூடிய கழுகுகள் பாதிக்கப்படுது. ஸோ நம்ம விற்கக்கூடிய மருந்து கழுகுகளோட அந்த உயிரிழப்புக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுனால மொத்தமாக அதை கேன்சல் பண்ணாங்க தமிழக கவர்மெண்ட். இது ரொம்ப ஒரு அப்ளாடிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அடுத்தது வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மருந்து கட்டுப்பாட்டு துறையினர் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து சோதனைகளை மேற்கொண்டு அந்த மருந்து கைப்பற்றப்படுகிறது. ஸோ ஸ்டில் அதுக்கான அந்த சர்ச் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு. எங்கெல்லாம் டெக்ளோஃபெனாக் இருக்கோ அதை அந்த மருந்தை கைப்பற்றிட்டு அந்த மருந்தகத்தை சீல் வைக்கிற அளவுக்கு தமிழக அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரம், கழுகுகள் உணவு தேடும் பகுதிகளில் நீர்த்துளைகளை உருவாக்குதல், கழுகுகள் கூடு கட்டுவதற்கு தடையில்லாத சூழலை ஏற்படுத்துதல், அவற்றின் உணவு தேடலை எளிமையாக்குதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை இந்த தமிழக அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஈகிளோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதில் எப்பயுமே ஃபர்ஸ்ட்டாக இருக்க வேண்டியது டெக்ளோஃபெனாக் தான் இருக்கணும். சரிங்களா, ஸோ முக்கியமாக அடுத்த ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். காடுகளில் இறந்து போன வனவிலங்குகளை புதைக்கும் நடைமுறையில் வனத்துறை மாற்றம் கொண்டு வந்திருக்கிறது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு இறந்து போன வனவிலங்குகளின் சடங்குகள் வெட்டவெளியில் இடப்படுகின்றன. இதன் மூலம் கழுகுகளின் உணவு ஆதாரத்தை அதிகரிக்க முடிந்திருக்கிறது. ஸோ இது இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ காடுகளில் அந்த கழுகுகளோட உணவு தேவைகளை அரசாங்கம் எப்படி தீர்த்து வச்சிருக்காங்க. ஸோ இறந்து போன அனிமல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம்ல கிளியர் ஆகுது, இதை சாப்பிட்டா கழுகுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இதை நம்ம வெட்ட வெளியில அப்படியே போடலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம்ல அந்த ஒரு சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அதை மறுபடியும் கழுகுகள் எங்க அதிகமா இருக்குமோ அந்த இடத்துல கொண்டு போய் போடுறாங்க. ஸோ தட் கழுகுகள் வந்து அதை உணவா எடுத்து சாப்பிட்டு அதுங்களோட பசியே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பாக இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க இறந்து போன வன விலங்குகளை, அதுக்கப்புறம் அது கழுகுகளோட உணவுக்காக அதை அப்படியே வெட்ட வெளியில போடுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா அதை அப்படியே புதைச்சிருவாங்க. இப்போ புதைக்கிற நடைமுறையை தவிர்த்துட்டு கழுகுகளுக்கு உணவாக அதை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம், இதுவும் ஒரு முக்கியமான அரசாங்கத்தோட தலையீடாக இருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த கழுகுகளோட எண்ணிக்கை உயர்ந்து வர்றதுக்கு. ஸோ 3 முக்கியமான காரணங்கள் பார்த்தோம். 2 முக்கியமான காரணங்கள். முதல் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா டெக்ளோஃபெனாக் அப்படிங்கிற அந்த மருந்தை தடை பண்ணது. இரண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னா பிரேத பரிசோதனைக்கு பிறகு அந்த சடலங்களை வெட்ட வெளியில போடுறது. சரிங்களா, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது போன்ற நடவடிக்கைகளால் தான் தமிழகத்திலான இந்த ஒரு விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது. அந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்திய அளவில் பார்த்தோம்னா இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் 9 விதமான கழுகு பருந்து இனங்கள் காணப்படுகின்றன. 9 டைப்ஸ் ஆஃப் ஈகிள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அவற்றில் வெள்ளி நிற பருந்துகள், சிவப்பு தலையுள்ள பருந்துகள், நீல மூக்குள்ள கழுகுகள், எகிப்திய பருந்துகள் என 4 இனங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படுகின்றன. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்தியாவில் கழுகுகளோட பரவல், கழுகுகளோட வகைகள் அப்படிங்கிறது 9 இருக்கு. அதில் தமிழ்நாட்டில் என்னென்ன இனங்கள் காணப்படுது அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது முதுமலை புலிகள் சரணாலயத்தில் உள்ள சிகூர் பள்ளத்தாக்கில் பெரும்பாலானவை காண கிடைக்கின்றன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ரெட்டை பற்றி சொல்கிறாங்க, எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். சரிங்களா, அடுத்தது உலக அளவில் எடுத்து பார்த்தோம்னா உலகளாவிய நிலையில் பறவைகளின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் பருந்துகள் மற்றும் விதிவிலக்காக இருக்க முடியாது. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பாப்புலேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாமே கம்மியாகிட்டே தான் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குறிப்பாக கழுகு பருந்து இனத்தைச் சேர்ந்த 557 பறவை இனங்களில் 30% மிக மோசமான இன அழிவு நிலையை எதிர்கொள்கின்றன என்பது
ஒரு டேட்டா சொல்கிறாங்க நமக்கு. ஸோ எவ்வளவு இன்டென்ஸாக இந்த பேர்டோட பாப்புலேஷன் கம்மியாகிட்டே வருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதில் பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ் வந்து ஹூடட் வல்ச்சர், அனோஃபன்ஸ் காப்ஸ், ஆந்தை உள்ளிட்டவை கடுமையாக பாதிப்பில் இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. உலகளாவிய அளவில் பார்க்குறப்பையும் நமக்கு இந்த பருந்துகளோட அந்த கழுகுகளோட பாப்புலேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த பேர்டோட பாப்புலேஷன் எடுத்து பார்த்தாலுமே கம்மியாகிட்டே தான் வருது அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஒரு டேட்டா, இந்த ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சரிங்களா? கழுகுகளுக்கான ஒரு கணக்கெடுப்பை தமிழக அரசாங்கம் மற்ற நெய்பரிங் ஸ்டேட்ஸோட சேர்ந்து பண்ணியிருக்கோம். அதில் தமிழ்நாட்டில் கழுகுகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரிங்களா? இதை கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இது அப்படியே கேட்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒரு யூனிக்கான விஷயமா இருக்குது, என்விரான்மெண்ட் சார்ந்த விஷயமா இருக்குது, அனிமல்ஸ் பற்றின விஷயங்களாக இருக்குது, கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்த ஆர்டிக்கலில் நூற்றாண்டு கொண்டாட்டமும் நினைவு சின்னமும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பாரிஸ் ஒலிம்பிக் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஒலிம்பிக் பாரிஸில் நடக்க போகுது. சரிங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி 1924லையும் நமக்கு பாரிஸில் தான் ஒலிம்பிக் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்களை ரிலேட் பண்ணி இந்த வருஷம் ஒரு சில புதுமையான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சிறப்பம்சமாக. என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பாரிஸ் நகரில் நடைபெற இருப்பதை கொண்டாடும் விதமாக வரலாற்று சிறப்பு மிக்க வகையில் அந்த பதக்கங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸோ மெடல்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்ல வராங்க. பாரிஸ் ஒலிம்பிக் பதக்கங்களில் சிறப்பம்சம் என்னவென்றால் அந்த வெற்றியின் அடையாள சின்னம் தன்னிடம் ஒரு நினைவு சின்னத்தையும் அங்கமாக கொண்டிருக்கிறது. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க இந்த மொத்த விஷயத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த மெடல் இருக்கு இல்லையா, கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அப்படிங்கிற அந்த 3 மெடலில் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா, ஈஃபில் டவர்லேருந்து ஒரு சிறு துண்டை வந்து இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டோம்னா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஈஃபில் டவர்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த உலோகமாக இருக்கும். ஓகேங்களா? அதை சுற்றி தான் நமக்கு இந்த இடத்துல கோல்டோ, சில்வரோ, பிரான்ஸோ வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான வடிவமைப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ கோல்டு, சில்வர் அண்ட் பிரான்ஸ் 3த்துலேயுமே அது எல்லா கேம்ஸ்லையும் எல்லா மெடல்ஸ்லையுமே வந்து கோல்டு, சில்வர், பிரான்ஸ் 3த்துலையும் நமக்கு அந்த ஈஃபில் டவரோட ஒரு சின்ன பகுதி, ஒரு சின்ன துரும்போ அந்த இரும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நினைவு சின்னத்திலிருந்து ஒரு சில துகள்களை எடுத்து ஒலிம்பிக் மெடலில் வைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குது. அதனால தான் இதை வரலாற்றில் முதல் முறை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வேற என்ன அப்படின்றத பார்த்தோம்னா 330 மீட்டர் உயரம் கொண்ட ஈஃபில் கோபுரம் பிரெஞ்சு புரட்சியின் 100ஆண்டு கொண்டாட்டத்தையொட்டி 1880ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற உலக பொருள் கண்காட்சிக்காக கட்டமைக்கப்பட்டது. ஸோ 1889ல் நமக்கு 330 மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஈஃபில் டவர் அப்படிங்கிறத வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஈஃபில் டவரோட ரெனோவேஷன் அப்போ நிறைய துகள்கள் வந்து நிறைய பார்ட்டை வந்து மாற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை செட் ஆஃப் விஷயத்தை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கு பதிலாக புது செட் ஆஃப் விஷயத்தை வந்து வைப்பாங்க ரெனோவேஷன் பண்ணுறப்போ, பராமரிக்கிறப்போ. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தனியாக எடுத்து வைக்கப்பட்ட அந்த பகுதிகளில் இருந்து தான் இந்த உலோகத்தில் இந்த மெடல்ஸில் வைக்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இது கோல்டுனா இதுக்குள்ளே ஒரு சின்ன ஈஃபில் டவரோட விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பராமரிப்புகள்ல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த பொருட்கள் இருந்து எடுத்து வைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, லட்சினை, பதக்கத்தின் வட்ட வடிவம், நெருப்பு பிளம்பு, பிரெஞ்சு குடியரசின் அடையாள உருவமாக குறிப்பிடப்படும் மேரியன் என்ற பெண் உருவம் ஆகியவற்றை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ லட்சினை என்ன உருவம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மேரியன் அப்படிங்கிற இவங்களோட உருவத்தில் இருக்கும். அது என்ன கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு, வெள்ளி, தங்க நிறத்தில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு முதல் முறையாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் என இரண்டுக்கும் சேர்த்து ஒரே லட்சினை வடிவமைக்கப்பட்டதும் ஒலிம்பிக் போட்டிகள் வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ போத் ஒலிம்பிக்ஸ் அண்ட் பாராலிம்பிக்ஸ் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான லட்சினை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கலில் இருந்துச்சு நமக்கு. அடுத்தது மியான்மர் எல்லையை மூட அரசு முடிவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இதுதான் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா மியான்மர் பார்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 4 மாநிலங்கள் இருப்பாங்க. ஒன்று அருணாச்சல் பிரதேஷ், அடுத்தது நாகாலாந்து அப்படிங்கிறத சொல்கிறோம், அடுத்தது மணிப்பூர், கடைசியாக பார்த்தோம்னா மிசோரம். இந்த 4 மாநிலங்கள் தான் நமக்கு மியான்மரோட அந்த எல்லையை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் இந்த 4 மாநிலங்கள் தான் பார்டர் ஷேரிங் ஸ்டேட்ஸாக வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு
லுக் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்குது, கிழக்கு நோக்கிய பார்வை அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு ஃபாரின் பாலிசியில் ஒரு அங்கமாக இருக்குது லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த பாலிசிக்கு கீழே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நமக்கும் மியான்மருக்கும் ஒரு இந்த சைடு ஒரு 16 கிலோமீட்டர், இந்த சைடு ஒரு 16 கிலோமீட்டர், எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல், விசா போன்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத ஒரு மூவ்மெண்ட்டை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? தடையில்லா மூவ்மெண்ட் அப்படிங்கிற சொல்கிறோம், ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படிங்கிற சொல்கிறாங்க இதுக்கு. ஓகேங்களா? FMR அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லுவாங்க, அடிக்கடி இந்த ஒரு டேர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ FMR அப்படிங்கிறது 2018 வந்து வந்திருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ 2018 வந்ததுக்கப்புறமா தொடர்ச்சியாக இங்கிட்டு அந்த சைடும் சரி இந்த சைடும் சரி மக்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மியான்மரில் உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அதிகமாயிட்டே இருக்கு. கிளர்ச்சியாளர்களும் நிறைய ஒரு இடங்களை பிடிச்சிட்டே வராங்க. இதனால அகதிகள் அங்கிருந்து இந்தியாவுக்கு உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அகதிகள் மட்டும் இல்லாமல் போதைப் பொருட்கள், இந்த கடத்தல் கும்பல்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து அதிகமாயிட்டே வருது. இதனால இந்தியாவோட உள்நாட்டு செக்யூரிட்டி, உள்நாட்டு பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் வந்துடும் அப்படிங்கிறத நினைச்சு தான் அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இருக்கக்கூடிய 1643 கிலோமீட்டர் பார்டரையும் வந்து ஃபென்சிங் பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க, வேலி போட போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 1643 கிலோமீட்டர் இந்த இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்டரை ஃபுல்லாக வேலி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தோட முன்னெடுப்பாக தான் ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் FMR அப்படிங்கிறது கேன்சல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அடுத்த ஆர்டிக்கலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் அவார்ட் 2024 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான, இந்த விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் இது ஒரு முக்கியமான அவார்டாக இருக்குது. இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான விளையாட்டு வீரர்களை வருஷம் ஹிந்து நிறுவனம் சார்பாக இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டே வராங்க. சரிங்களா? ஸோ அதில் இந்த வருஷம் யாரெல்லாம் முக்கியமான விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் சாத்விக் அண்ட் சிராக், இவங்க தான் வந்து அந்த மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதை கூட வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமான யாரெல்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சில இது முக்கியமாக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ TNPSC சார்ந்து பார்க்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸை நல்லா ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லி ஒரு அவார்ட், பெஸ்ட் ஸ்டேட் இன் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நல்லா நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இன் ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்போர்ட் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஊக்குவிக்கிறதுக்கான அந்த ஒரு விருது தமிழக அரசாங்கத்துக்கு வந்து கிடைச்சிருக்கும், தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஐகான் சொல்லி புதுசாக இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, இன்டர்நேஷனல் ஐகான் சொல்லிட்டு. ஸோ இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, முத்தையா முரளிதரன் அப்படிங்கிற விளையாட்டு வீரர், இலங்கையை சேர்ந்த விளையாட்டு வீரருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் நமக்கு TNPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மற்ற எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பேங்கிங், ரயில்வே, ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மற்ற அவார்ட்ஸ் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம டோட்டலாக எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் முக்கியமான இருந்த விஷயங்களாக இருக்குது. அதில் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மற்ற விஷயங்கள்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு அந்த கழுகுகள் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பேப்பரில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்த விஷயங்கள். ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.